ஹாய் கைஸ், இன்றைக்கி ஒரு க்யூட்டான ஸ்லீவ் டிசைன் பார்க்கலாமா? இந்த ஸ்லீவ் டிசைனில் மீடியமான ஒர்க் தான் இருக்கும், பட் கிராண்டான லுக் கொடுக்கும். போடும்போதே கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்லீவோட சென்டர் லைன்ஸை மார்க் பண்ணிக்கணும். வெர்டிக்கல் லைனையும் ஹாரிசாண்டல் லைன்லையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சென்டரில் உள்ள மோட்டிவ் ஒர்க் பண்ணும்போது மட்டும் நான் வீடியோ எடுக்கலை, ஸோ அது மட்டும் எப்படின்னு நான் ஓரலாக சொல்லிடுறேன். நான் ஃபர்ஸ்ட் பிங்க் கலரில் இருக்கிற பெரிய கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். அதில் ஃபேப்ரிக் க்ளூ போட்டு நல்லா ஒட்டி காய வச்சதுக்கப்புறம் அதோட அந்த கிளிப் ஸ்டோனோட 4 சைட்லேயுமே ஹோல்ஸ் இருக்கும். அதில் த்ரெட்டால் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன், அப்போ தான் கீழே விழுகாது. நெக்ஸ்ட் லைன் 3 mm சில்வர் பீடால் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஸ்டோன் செயின் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மறுபடியும் 3 mm சில்வர் பீடால் ஒர்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் அந்த போல் பீடால் வச்சு பண்ண ஒர்க்கு தான் மெயின். அது எப்படி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்னா, எப்போவுமே நம்ம சுகர் பீட் போடும்போது 2 பீடாக போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இதில் 5 பீடாக நான் போட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அது பக்கத்துலேயே ஒரு சின்ன லாக் ஸ்டிச் ஒரு 5 பீட் போட்டு நான் ஒரு ஸ்டிச் போடுறேன்னா, அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன லாக் ஸ்டிச் போட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் சீவிங் த்ரெட்டை நான் நாட் போட்டு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பீட்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு உடன் நீடில் எடுத்துருக்கேன். பீட்ஸில் ஒர்க் பண்ணுற உடன் நீடில் எப்பயும் போல் ஒரு சின்ன பேக் செயின் ஸ்டிச் நம்ம போட்டுக்குவோம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு சிங்கிள் கிளிப் ஸ்டோன் எடுத்துக்கலாம். சிங்கிள் கிளிப் ஸ்டோனை நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே நம்ம ஒரு சின்ன லாக் ஸ்டிச் மறுபடியும் நம்ம கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட் நம்ம சர்தோசி ஒர்க் பண்ணுற நீடில் எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட் நம்ம சில்வர் கலர் சர்தோசி எடுத்துக்கலாம். ஒரு சில்வர் சீக்வன்ஸ் எடுத்துக்குவோம். இப்போது அந்த சர்தோசியை போட்டு நம்ம அந்த சீக்வன்ஸோடைய ஹோலில் பஞ்ச் பண்ணி அகெயின் நம்ம சர்தோசி எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அது பக்கத்துலேயே பஞ்ச் பண்ணி ஒரு பெட்டல் மாதிரி நம்ம அந்த சர்தோசியை கொண்டு வரணும். இந்த மாதிரி நம்ம 4 பெட்டல்ஸ் போடணும், மேலே கீழே லெஃப்ட் அண்ட் ரைட். ஒவ்வொரு 2 பெட்டல்ஸ்க்கு நடுவுலையும் 3 கட் பீட் அண்ட் ஒரு சீக்வன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பெட்டல் ஃபார்ம் பண்ணணும். இந்த ஃப்ளவரை மோட்டிஃப்க்கு 2 சைட்லேயும் 2 ஃப்ளவர் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் அந்த மோட்டிஃபோடைய 4 சைட்லேயும் வேறு ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான ஃப்ளவர் நான் போட போகிறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு எண்ணாட் போட்டு நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன பேக் செயின் ஸ்டிச் போட்டுக்குவேன். நெக்ஸ்ட் ஒரு சில்வர் 3 mm பீடை நம்ம ஸ்டிச் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் இந்த ஃப்ளவர்ஸோடைய பெட்டல்ஸ்க்காக நான் பிங்க் கலர் சர்தோசி எடுத்து பெட்டல்ஸ் 6 பெட்டல்ஸ் வர மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு பெட்டல்ஸ்குள்ளேயும் 2 சில்வர் கட் பீட் வர மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக இந்த ஃப்ளவருக்கு சில்வர் சரியால் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். அந்த மோட்டிஃபோடைய 4 சைட்லேயும் இந்த ஃப்ளவர் டிசைனை போட்டுக்கணும். இப்போது நெக்ஸ்ட் ஃப்ளவர் பார்க்கலாம். அதுக்கு சென்டரில் ஒரு 3 mm சில்வர் பீட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சீக்வன்ஸ் 2 கட் பீட் வர மாதிரி மொத்தம் 8 பெட்டல்ஸ் வர மாதிரி நம்ம ஆரி ஒர்க் பண்ணணும். அப்புறம் சில்வர் சரியால் அவுட்லைன் கொடுக்கணும். இந்த மாதிரி 2 சைடும் மொத்தம் 2 4 ஃப்ளவர்ஸ் போடணும். இந்த ஃப்ளவர் போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஃப்ளவரோடைய சென்டருக்கு நான் ஒரு சிங்கிள் கிளிப் ஸ்டோன் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் சில்வர் சுகர் பீட் எடுத்திருக்கேன். மொத்தம் 3 சுகர் பீட்ஸ் ஒவ்வொரு பெட்டலுக்கும் வீதம் மொத்தம் 8 பெட்டல்ஸ் வர்ற மாதிரி நான் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் நான் பிங்க் கலர் சுகர் பீட் எடுத்திருக்கேன். இதை வச்சு நான் பார்டர் கொடுத்துக்கிறேன். இந்த ஃப்ளவரை 2 சைடு நான் ஒன்று மொத்தம் 2 போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஃப்ளவருக்கு நான் ஒரு 3 mm சில்வர் பீட் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பிங்க் கலர் சர்தோசி எடுத்து மொத்தம் 3 பெட்டல்ஸ் வர மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது 1 சைடுக்கு 2 ஃப்ளவர் வரும் பிங்க் கலர் சர்தோசியில். அதே மாதிரி இதே ஃப்ளவர் சேம் இதே ஃப்ளவர் ஆனால் சில்வர் சர்தோசியில் 2 ஃப்ளவர் வரும் 1 சைடு. நெக்ஸ்ட் அந்த மோட்டிஃப் மேலே ஒரு சில்வர் சுகர் பீட் அண்ட் ஒரு பிங்க் கலர் சுகர் பீட் அண்ட் ஒரு ட்ராப் பீட் வச்சு நம்ம கிராஸாக ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி மொத்தம் 3 ட்ராப் பீட் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒரு சில்வர் சுகர் பீட் அண்ட் பிங்க் கலர் ட்ராப் பீட் மொத்தம் 7 வச்சு கிராஸாக ஃபிக்ஸ் பண்ணணும். அது ஒரு லீஃப் இருக்கிற மாதிரி இருக்கும்.
லாஸ்ட்டாக அந்த கேப்ஸில் வந்து சிங்கிள் கிளிப் ஸ்டோனை வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் ஒரு சீக்வென்ஸ் அண்ட் ஒயிட் கலர் சுகர் பீட் வச்சு மொத்தம் 3 வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அந்த கேப்ஸை ஃபில் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு ஃப்ளவர் வந்து நம்ம ஒரு கிளிப் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் முன்னாடி நம்ம வந்து இந்த 3 பெட்டலில் வந்து சர்தோசியை வச்சு ஒரு ஃப்ளவர் நம்ம மேக் பண்ணோம்ல, அதே மாதிரியே இங்கே 8 பெட்டல்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணுவோம். ஆனால் சில்வர் சர்தோசியில் மேக் பண்ணுவோம். இந்த ஃப்ளவர் பார்க்க கொஞ்சம் 3D லுக்கில் இருக்கும். இது ஒன் சைடுக்கு 2 விதம், மொத்தம் 4 ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஃப்ளவருக்கு ஒரு 3 mm சில்வர் பீட் வச்சுட்டு சென்டரில், நெக்ஸ்ட்டு ஒயிட் கலர் சுகர் பீடால் நம்ம 5 பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி ஃப்ளவர் மேக் பண்ணி அதுக்கு நடுவில் வந்து ஒரு பிங்க் கலர் கட் பீட் ஒவ்வொரு பெட்டல்ஸ்க்கு நடுவுலையும் இருக்கிற மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் ஃப்ளவர் சேம் சென்டரில் 3 mm சில்வர் பீட் வச்சுட்டு அப்புறம் 4 சைட்லேயும் 2 ஒயிட் கலர் பீட் வச்சுக்கணும். அண்ட் அதை சுற்றி பிங்க் கலர் பீடால் நம்ம அவுட்லைன் கொடுக்கணும். ஓகே, இதுதான் லாஸ்ட் ஃப்ளவர். ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு 3 mm பீடு வச்சுருக்கேன். அதை சுற்றி மொத்தம் 8 பெட்டல்ஸ் வர்ற மாதிரி ஒவ்வொரு பெட்டலுக்கும் மொத்தம் 3 சில்வர் சுகர் பீட் வீதம் மொத்தம் 8 பெட்டல்ஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணணும். அண்ட் அதை சுற்றி அவுட்லைனுக்கு வந்து நான் சர்தோசி பிங்க் கலர் சர்தோசி வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம லாஸ்ட்டாக அந்த எண்ட் பாயிண்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பிங்க் கலர் ஹேங்கிங் பீட் எடுத்துக்கிறோம் அண்ட் ஒரு சில்வர் சுகர் பீட் எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி 2 சைட்லேயும் கிராஸாக வந்து நம்ம பிங்க் கலர் ட்ராப் பீட் வச்சுட்டு சென்டரில் வந்து ஒயிட் கலர் ட்ராப் பீட் வச்சுக்கிறோம். ஹேங்கிங்ஸ்க்காக நம்ம 3 கட் பீட் சில்வர் கட் பீட் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு பிங்க் கலரில் ஹேங்கிங் பீடு, அதுக்கப்புறம் ஒயிட் கலர் ஹேங்கிங் பீட், லாஸ்ட்டில் வந்து பிங்க் கலரில் சுகர் பீட் வச்சு நம்ம அந்த ஹேங்கிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த ஸ்லீவ் டிசைனில் நிறைய டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் எண்ட் பார்க்கும்போது ரியலாகவே நல்லாயிருக்கும்.